இருக்கிறதுலே ஒரு கேவலமான பிக் பாஸ் சீசன் எதுடா அப்படின்னு கேட்டால் இந்த சீசன் 9 சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமான விஷயங்கள் வந்து இந்த இதில் நடந்திருக்கு பிக் பாஸில். சத்தியமாக சொல்கிறேன், விஜய் சேதுபதி சார் வந்து ரெட் கார்டு கொடுத்தது சரியான ஒரு மேட்ரு, பார்வதிக்கும் கமருதீனுக்கும். ஆனால் கூடவே சாண்ட்ராவுக்கும் சேர்த்து வந்து கொடுத்துருந்தா நான் ரொம்ப பாராட்டுவேன். மேபி அவருடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால கொடுக்கலையோ என்னவோ, சரி எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேங்க, பார்வதியும் கமருதீனும் பண்ணது தப்பான்னு கேட்டால் தப்பு தாங்க, 100% தப்பு. இவங்க ஆனால் அதுக்குன்னு வந்து சாண்ட்ரா பண்ணது வந்து ரைட்டான்னு கேட்டால் அதுவும் வந்து ரைட்டு கிடையாது. இன்னொன்று இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இவங்க 2 பேரும் தப்பு செய்ய தூண்டி விட்டு தான் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும், அதுதான் உண்மை. அதாவது இவங்க ஒரு இது ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு பார்வதி வந்து இவங்க பொறுக்கி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா காமருதீன் இந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணது யார்? இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா தான். ஸோ அவங்களுக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா நியாயமாக இருக்கும். உடனே வந்து கார் உள்ளன்னு தள்ளி விட்டாங்க, எட்டி உதச்சது தப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து மன்னிக்க முடியாதது, அதுக்காக ரெட் கார்டு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த அம்மா, நான் ஒன்று கேட்குறேன், இவங்களுக்கு வந்து ட்ராமா இருக்குது, உடம்புக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது இருக்குது அது இருக்குது, எல்லாம் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க, இவ்வளோ இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவங்க உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னா இவங்களை வெளியே அனுப்பிச்சிட்ருக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ரோலர் கோஸ்டரில் போனால் ஒருத்தருக்கு வாந்தி வரும் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து அனுப்பக்கூடாது. அவங்களையும் வந்து ரோலர் கோஸ்டரில் அனுப்பிச்சிட்டு அவங்க வாந்தி எடுத்து மயக்கம் விழுந்து பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே டிஷர்ட்லேயும் ட்ரெஸ்ஸுலேயும் வந்து வாந்தி எடுத்தால் அது அவங்களுக்கும் பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அந்த மாதிரி தான் சாண்ட்ரான்றவங்க இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க உள்ளுக்குள்ளே. இவங்க வந்து பண்ணது வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருந்தா இது ஒரு ஃபேரான இதுவாக இருந்திருக்கும், ஒரு எவிக்ஷனாக இருந்திருக்கும், அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு அவங்க 2 பேர் தான். நான் ஒன்று கேட்குறேன், பிக் பாஸு இந்த ஷோவில் இவ்வளோ நடக்குது, 90 நாள் 80 நாள் ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறான். சரி, அவன் வந்து ஏதோ அவனும் மனுஷன் தானப்பா, ஏதோ உள்ளுக்குள்ளே போகிறான், இது வந்து தப்பாக இருக்குது, அடல்ட்டாக இருக்குது கண்டென்ட் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடிட்டர் ஏன் எடுத்து வந்து விஜய் டிவியில் போடுறாரு? ஒன்று அந்த லைவில் போட்டுடலாம், இல்லை வந்து அந்த ஆப்பில் கூட போடலாம். நீ எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் போடுறீங்க? விஜய் டிவியில் எதுக்கு போடுறீங்க? குடும்பம் பார்க்குற மாதிரி. அப்போ போட்டது யாரோட தப்பு? அவங்க 2 பேர் கதவு இப்போ சாத்திட்டு வந்து மைக்கை ஆஃப் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வெளியே வந்தது, ரூமுக்குள்ளே போனது, இப்படி பேசுனது, பச்சையாக திட்டினது, இதையெல்லாம் வந்து எதுக்கு கேட்டுருங்க? ஃபஸ்ட்டு அந்த காமருதீன் அப்படிங்கிற வார்த்தையை இவங்க பேசுனதுனால தான் ட்ரிகர் ஆகி அவங்கள வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் பார்வதியை வந்து இவங்க போட்டு அமைக்கிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வெஞ்சன்ஸாக ஒரு கேமாக போயிட்டுருக்கு. இந்த காமருதீன் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து கமருதீன்றவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போது தப்புன்றது 3 பேர் மேலேயுமே இருக்குது. என்னவோ வந்து சாண்ட்ரா வந்து என்னவோ அவங்க வந்து ஏதோ ரொம்ப அப்படியே இந்த ஜூலியை பண்ணாங்க பார்த்தீங்களா, பிக் பாஸ் ஜூலியை மெரினா பீச்சில், எங்கள் தங்கச்சி புரட்சி தங்கச்சி அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க பில்டப்பு. உண்மையாங்க இவங்க வந்து பார்த்தோம்னா ஸ்கேம்ட்ரா அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கும்போது இவங்கள வந்து நாகரிகமாக வேறு மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். அது நான் காமருதீன் இல்லை குழந்தைங்க பார்க்குறாங்க இந்த ஷோன்னா, சாண்ட்ரா அவங்களுக்கும் 2 குழந்தை இருக்குல்ல, அவங்களும் அந்த ஷோ பார்ப்பாங்களா, அப்போ அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேணாம்ல, அவங்களும் யூஸ் பண்ணுவாங்களாம், அவங்களும் ட்ரிகர் பண்ணி விடுவாங்களாம். பதிலுக்கு அவங்க இது பண்ணால் அந்த பொண்ணு வந்து அது சரி, நீ பொறுக்கினே வச்சுக்க, பார்வதின்றவங்க பொறுக்கினே வச்சுக்க, சரியா? அந்த பொண்ணை வந்து கண்ணை உடச்சி அந்த கண்ணுலாம் இதுவாகி அது வந்து இவ்வளோ நாள் வந்து விளையாடிட்டுருக்கு. அதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க பதிலுக்கு? நீங்களும் அதே மாதிரி சில வேலையை தானே பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு உடம்புக்குள்ளே ட்ராமா இருக்குதுன்னா நீங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கலாம், எப்போயோ வெளியே போயிட்டுருக்கலாம். உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க ஹஸ்பண்டு, நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா அந்த டைமில் கமருதீன் இருந்தானா, இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு குட் டைம், அவன் இருந்தானா அது அவனோட பேட் டைம். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சீன் இது. இந்த அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கூட போயிருக்கலாம் வெளியே. அதை விட்டு வந்து அதெல்லாம் வந்து ஒஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒஸ்ட்டு சீசன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பெஸ்ட்டு சீசன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சோஷியல் மீடியாலாம் வெளியே டாக்ஸிக்காக சுற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவனை வெளியே கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கடா உள்ளே அப்படின்னு உள்ளே போட்டு அவங்களோட உண்மையான முகத்தை வந்து தோலுரிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆபாசமான காட்சிகள்லாம் இதில் காமிச்சிருக்க வேண்டாம். இது காட்டினது கேட்டால் நான் வந்து இதில் எடிட்டரோட மிஸ்டேக்கா இல்லை விஜய் டிவி வந்து இப்படி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இது இவங்களோட நான் மிஸ்டேக் தான் சொல்லுவேனே தவிர, சில விஷயங்களை கட் பண்ணியிருக்கலாம், சில விஷயங்களை ஓப்பனாக வந்து நடக்காதது ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க ஒரு கமருதீன் பார்வதி அவங்க வந்து ஒரு 100 நாள் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ என்ன பண்ணாங்க, உள்ளே என்ன பேசுனாங்க அந்த ரூமில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
பட் அதை விட்டுட்டு நீ வந்து நீ எல்லாம் ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஒருத்தரை நீங்களாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு வேற ஒரு ஜென்ரேஷனை ஒரு வேற ஒரு கல்ச்சர். அதாவது எப்படின்னா நம்ம மீடியா ஃபீல்டுனா இப்படி தான் இருக்கும். ஒரு கேஷுவாலிட்டி இப்படி தான் கேஷுவலாக பழகிறது. ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு கெட் டுகெதரோ கிவ் அண்ட் டேக் இது மாதிரிலாம் வந்து இருக்கிறது சகஜமாக. நீங்கள் மீடியா லைனில் இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய வந்து சில பேர் வந்து ஃபேமிலியில் இதெல்லாம் வந்து சகஜமாக சில பேர்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் ஒரு கல்ச்சரில் என்னவோ கம்ருதீன் வந்து அப்படியே கம்ருதீன் வந்து ஒரு மோசமானவன் கேவலமானவன் பொறுக்கிப்பார் இது மாதிரி சொன்னது சான்றா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு தெரியல. இந்த ரவீந்தர்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார், ஒருவேளை நீங்கள் பண்ணுறது உண்மையாக இருந்தால் அது வந்து ஹானஸ்ட்டு. ஆனால் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிங் ட்ராமா குயின் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸே ஆக முடியாதுன்னு சொல்லியிருந்தார் ரவீந்தர் சார். ஸோ அது மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இது வந்து உண்மையாக இருந்தால் ஓகே, அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு ட்ராமா இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக முன்னாடி இருந்த எல்லா சீசனையும் பார்த்துட்டு கண்ணுலாம் உடைச்சிட்டு வந்த ஒரு பொண்ணை நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணி வெளியே துரத்துறது அப்படிங்கிறது, ஒருத்தரை மட்டும் கேவலப்படுத்தி துரத்துனது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, அவன் வந்து காலில் விழுந்தார், இவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க, எல்லாம் ஓகே, அவங்க பண்ணது தப்பு தான், அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஆனால் சாண்ட்ரா வந்து நீங்கள் வந்து அப்படியே பெருசாக வந்து தூக்கி வச்சு அப்படியே அவங்க பண்ணது நியாயம். இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து இருந்தாங்க, அவங்கள வந்து வண்டியிலேருந்து தள்ளி விட்டாங்க கீழே, அதுக்கப்புறம் அந்த அம்மா சிஎம் ஆனாங்க. இது வந்து பார்த்தோம்னா இது ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ஒரு கேமில் வந்து ஒரு அரசியல் தலைவியை பார்த்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேமில் பண்ணி ஃபேமஸ் ஆகிடலான்றது அது நீடிக்காது. மக்கள் பார்த்துட்ருக்காங்க. சரி, எனிவேங்க, எதுவோ அது உண்மையாக இருந்தால் நான் வந்து வாழ்த்துக்கள். அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணியிருந்தீங்க, ஸ்கேம் ட்ராமா குயின் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான தோல்வியை வந்து மக்கள் கண்டிப்பாக தருவாங்க. சரி, ஓகே, எது என்னவோ. நான் வந்து அவங்களுக்கு பர்சனலாக அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. நான் வந்து பார்வதியோட சப்போர்ட்டரோ இல்லை சாண்ட்ராவோட அப்போஸ் பண்ணுறவனோ கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து அவங்க பிரஜின் சாண்ட்ராவில் சின்ன வயசுலேருந்து அவங்க விஜய் டிவிலேருந்து பார்க்குறேன். அவங்க அந்த கல்யாண நிகழ்ச்சிலாம் போடுவாங்க, அதுலேருந்து நான் பார்த்துருக்கிறேன். நல்ல ஒரு நடிகர் தான் பிரஜின் ப்ரோ, வந்து நல்ல இது தான், நான் எதுவும் சொல்ல. பட் இது ஸ்ட்ராட்டஜியாக உண்மையாக அப்படிங்கிறது அது உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் வெளிச்சம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீசனை அடிக்க தகுதியானவர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க உள்ள. சத்தியமாக ஆரோரா சின்க்ளர்லாம் எதுக்கு இன்னும் வச்சிட்ருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பொண்ணு வந்து அது இந்த பசங்க ஏதாவது ஓட்டு போட்டு உள்ளே வைக்கிறானுங்களா ஒன்றும் புரியல. இது எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபேன்ஸ் அதனால் வந்து சில பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருப்பானுங்களே, அது மாதிரி யாரோ வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் உண்மையான ஒரு 3 பேர் இருக்கிறாங்கங்க, உண்மையாக சொல்கிறேன். 1 விக்கல்ஸ் விக்ரமண்ணன், கானா வினோத்தன, சபரி. 3 பேருமே இந்த டைட்டில் வின்னருக்கான தகுதியான ஆட்கள். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அடிக்கணும். இதை விட்டால் எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஓகே தான் அவங்க. ஸோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. சாண்ட்ரா அவங்களும் வந்து ஓகே தான். பட் ஆரோரா சின்க்ளர்லாம் வேணாம், தயவுசெய்து வந்து வேண்டாம், போதும், இவ்வளோ தூரம் வந்ததே போதும். பட் 3 பேர் தகுதியானவர்கள், விக்கல்ஸ் விக்ரம், சபரி அண்டு கானா வினோத். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் அடிக்கிட்டோங்க. கண்ணை மூடிட்டு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் டைட்டில் வின்னரை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அதை தான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீசன் அப்படின்னு இதை சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி சொசைட்டியோட டாக்ஸிக்கான ரியாலிட்டிக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஒரு ரியாலிட்டி ஷோவை, அதுக்கு ஒரு பெரிய விஷயம். விஜய் சேது சார் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதாங்க என்னோட ஒரு இதுக்காக பேசணும் அப்படின்னு. ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், 3 பேரை கொடுத்துருந்தா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.